ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் நித்யதர்ஷினி ஃப்ரம் Unacademy. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் என்னோட Unacademyல என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நித்யதர்ஷினி செந்தில் 2807 இதான் என்னோட ப்ரொஃபைல். இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட். உலகளாவிய காசநோய் அறிக்கை. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட். இது என்ன பண்ணிருக்காங்க? யாரு வந்து இது ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். உலக சுகாதார நிறுவனம் இருக்காங்க இல்லையா? சோ WHO தான் இத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2022 ரிலீஸ் பண்ணது யாரு அப்டின்னா, WHO உலக சுகாதார நிறுவனம். ஓகேங்களா? இதுல என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க? இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்டின்னா, 7.5 மில்லியன் நியூ கேஸஸ் ஆஃப் டிபி. அதாவது 2022ஆம் ஆண்டுல 7.5 மில்லியன் கேஸஸ் வந்து டிபி கேஸஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்டின்னு WHO குளோபல் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, 7.5 மில்லியன் டிபி கேஸஸ் வந்து 2022ஆம் ஆண்டு வந்து இருக்கு அப்டிங்கறது சொல்லியிருக்காங்க. The World Health Organization recently released WHO tuberculosis report. ஓகேங்களா? சோ WHO தான் உலகளாவிய காசநோய் அறிக்கைங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, 7.5 மில்லியன் பீப்பிள் வந்து were newly diagnosed with TB in 2022. சோ 2022ஆம் ஆண்டுல வந்து 7.5 மில்லியன் பீப்பிள்க்கு வந்து டிபி இருந்திருக்கு. சோ நியூலி டயக்னோசிஸ்ட் வித் டிபி இன் 2022 அப்படிங்கிறாங்க. இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ இந்த 3 கண்ட்ரீஸும் கிட்டத்தட்ட அவங்களோட டிபி டயக்னோஸ் பண்ணிருக்க அந்த டிபி இத வந்து 60% ஆஃப் ரிடக்ஷனா இன் நம்பர் ஆஃப் பீப்பிள் நியூலி டயக்னோஸ்ட் வித் டிபி இன் 2020 அண்ட் 2021. ஓகேங்களா? இந்த 3 கண்ட்ரீஸ்லயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60% வந்து டிபி கேஸஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபி டிபியால வரக்கூடிய டெத் இருக்கு இல்லைங்களா? அது கிட்டத்தட்ட வந்து 2022 ஒப்பிடும்போது எவ்ளோ டெத் இருக்குன்னா, 1.30 மில்லியன் டெத் வந்து இருந்திருக்கு. சோ டிபியால டெத் ஆகுறாங்க இல்லையா? மரணம் அடையறாங்க இல்லையா? 2022 ஒப்பிடும்போது எவ்ளோ டிபி டெத் இருந்திருக்குன்னா, 1.30 மில்லியன் டெத் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா, WHO ரிலீஸ் பண்ண குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2022ல 2022ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது எவ்ளோ மில்லியன் கேஸஸ்னா 7.5 மில்லியன் கேஸஸ் வந்து டிபி இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஒப்பிடும்போது 60% வந்து ரிடக்ஷன் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ டியூபர்குலோசிஸ்னா என்ன அப்படிங்கறது பார்க்கலாங்க. சோ டியூபர்குலோசிஸ் இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தொற்றும் நோய். ஓகேங்களா? இது எதனால பரவி இருக்கு அப்படின்னா, எதால வருது அப்படின்னா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியானால. ஓகேங்களா? சோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியானால தான் வந்து டிபிங்கிறது பரவுது அப்படிங்கிறாங்க. இது எத எத அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, லங்ஸ் நம்ம நுரையீரல். பட் இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? சோ பாடில இருக்க மத்த பார்ட்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பரவும் அப்படின்னா, ஒரு ஒரு டிபி அஃபெக்ட் ஆன பெர்சன்ட்ட இருந்து பரவும். அதாவது பெர்சன் டூ பெர்சன் த்ரூ ஏர். எந்த ஃபார்ம்ல அப்படின்னா, ஒரு டிபி அஃபெக்ட் ஆன பெர்சன் வந்து இருமும்போதோ, இல்ல தும்மும்போதோ, இல்ல அவரோட எச்சில் வந்து வெளில படும்போதோ, அந்த வகையில தான் வந்து டிபிங்கிறது ஒரு பெர்சன்ல இருந்து இன்னொரு பெர்சனுக்கு வந்து பரவும். அந்த டிபி இருக்க பெர்சன்ஸ் வந்து தும்மும்போதோ, இருமும்போதோ, இல்ல அவர் எச்சில் துப்பும்போதோ, இல்ல அவருக்கு அவருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்க அந்த ஜெர்ம்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து இன்னொரு பெர்சன் கிட்ட போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்னென்ன சிம்ப்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்டின்னா, ஆக்டிவ் லங் டிபி ஆர் காஃப் தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கும் அப்டின்னு வந்து சொல்றாங்க. சில டைம் வந்து தொடர்ந்து இருமுறப்போ, அந்த இருமல்ல வந்து ரத்தம் வரும் சில டைம்ல. நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின்ஸ் இருக்கும். வீக்னஸ் உடம்பு கை, கால் வலிலாம் இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். வெயிட் லாஸ் ஆயிடும். ஃபீவர் அண்ட் நைட் ஸ்வெட்ஸ் அதிகமா வந்து வேர்க்கும் அப்டின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து டிபிக்கான சிம்ப்டம்ஸ் அப்டின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கான வேக்சின் இருக்கா அப்டின்னா, இந்தியால வந்து தட் இஸ் கரண்ட்லி 2 வேக்சின் இருக்கு. தட் இஸ் விபிஎம். விபிஎம்னா வேக்சின் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் 1002 அண்ட் எம்ஐபி மைக்கோபாக்டீரியம் இண்டிகஸ் பிரானி இதுதான் டெவலப் பண்ணிருக்காங்க. ஆர் ஐடென்டிஃபைட் ஃபார் டிபி அண்டர் ஃபேஸ் கிளினிக்கல் ட்ரையல். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கரண்ட்லி 2 வேக்சின்ஸ்னா இதுதான் சொல்லலாம். அண்டர் ட்ரையல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ டிபிங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியானால தான் வந்து டிபிங்கிறது பரவுது. இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகேங்களா? இதுக்காக இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் ஆன நேஷனல் டிபி எலிமினேஷன் புரோகிராம்.
தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் 1997ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்டின்னா, டிபிய வந்து ஒழிக்கணும் அப்டிங்கிறதுக்காக. டிபிய வந்து எப்ப ஒழிக்கணும் அப்டின்னா, 2025ஆம் ஆண்டுக்குள்ள வந்து டிபிய ஒழிக்கணும். ஓகேங்களா? ஆனா சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் எஸ்டிஜி கோல் இருக்கு இல்லைங்களா? அவங்க செட் பண்ண டார்கெட் வந்து 2030. சோ இந்தியாவோட தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் 1997. இதுல நம்ம பிக்ஸ் பண்ண டார்கெட் என்ன அப்டின்னா, 2025க்குள்ள இந்தியால வந்து டிபிய ஒழிக்கணும். பட் எஸ்டிஜி கோல், யுஎன் எஸ்டிஜி கோல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து 2030 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம். சோ இதுதாங்க ஃபர்ஸ்ட். முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நேஷனல் டிபி எலிமினேஷன் புரோகிராம் 1997. அடுத்து பாத்தீங்க அப்டின்னா, நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ் 2022ங்க. இந்த நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ்ங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு காசநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு வந்து கூடுதலா, அடிஷனலா ஏதாவது டயக்னாஸ்டிக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து ரீதியா வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். இல்ல தொழில் ரீதியா வொகேஷனல் சப்போர்ட் ஏதாவது பண்ணணும் அப்டின்னா பண்ணலாம். சோ அதுதான் வந்து நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ். இந்த நிக்ஷய் மித்ராங்கிறது டோனர். ஓகேங்களா? இந்த நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ்ல ஒரு காசநோயால பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு வந்து நம்ம அடிஷனலா அவருக்கு வந்து மருத்துவ செலவினங்கள் அது மாரி பாத்துக்கலாம். இல்ல நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து ரீதியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்கறது. இன்னொன்னு தொழில்சார் ரீதியா வொகேஷனல் சப்போர்ட் வந்து டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து குடுக்கறது. ஓகேங்களா? இது வந்து யாரு வேணா பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து டிபி பேஷண்ட்ஸ்க்காக அரசாங்கமே முன்னெடுக்கிற திட்டம். ஓகேங்களா? யாரு வேணா பண்ணலாங்கிறது. சோ டோனர் நிக்ஷய் மித்ராங்கிறது டோனர். ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம். இல்ல ஒரு கார்ப்பரேஷனா இருக்கலாம். இல்ல ஒரு நிறுவனம், ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனிஸ் அவங்கலாம் வந்து முன்வந்து, அவங்க வந்து இந்த நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ் மூலமா ஒரு காசநோய் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து உதவுறது. ஓகேங்களா? சோ அதுதான் நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ் 2022ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, நிக்ஷய் போஷன் யோஜனா. இந்த நிக்ஷய் போஷன் யோஜனாங்கிறது என்ன அப்டின்னா, எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அப்டின்னா, 2018ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா? இவங்க தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்டின்னா, ஒவ்வொரு டிபி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, புரொவைடிங் அ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி ஆஃப் ரூப்பீஸ் 500 பெர் மந்த் ஃபார் நியூட்ரிஷனல் நீட்ஸ். அவங்களோட ஊட்டச்சத்து செலவுகளுக்காக, இல்ல மருத்துவ செலவுகளுக்காக வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா டைரக்ட்டாவே அவங்களுக்கு வந்து 500 ரூப்பீஸ் வந்து மாசம் மாசம் வந்து குடுக்குறாங்க. இதுதான் வந்து நிக்ஷய் போஷன் யோஜனா. இதுக்காக போர்ட்டல் கூட இருக்குங்க. நிக்ஷய் போஷான் போர்ட்டல் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்டல் கூட இருக்கு. சோ நிக்ஷய் போஷன் யோஜனாங்கிறது 2018ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் பண்றாங்க. என்ன அப்டின்னா, சப்போர்ட் எவ்ரி டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் பை புரொவைடிங் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரூப்பீஸ் 500 பெர் மந்த் ஆஃப் நியூட்ரிஷனல் நீட்ஸ். சோ அவங்களோட நியூட்ரிஷனல் நீட்ஸ்க்காக வந்து 500 ரூப்பீஸ் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்டின்னா, இந்தியா டிபி ரிப்போர்ட். அதாவது ஆஸ் பெர் இந்தியா டிபி ரிப்போர்ட் 2022. சோ டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் காசநோய் அறிக்கை 2022. இந்தியாவின் காசநோய் அறிக்கை 2022ன் படி 2021 ஒப்பிடுறப்போ total number of TB patients was more than 19 lakhs. So 2021ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த அறிக்கை வந்து பண்ணது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா 2022. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, 2021ல இந்தியால டிபி பேஷண்ட்ஸ் வந்து 19 லேக்ஸ் 19 லட்சத்துக்கும் மேல இருக்காங்க அப்டின்னு இருக்காங்க. 2020ல ஒப்பிடும்போது எவ்ளோ இருக்காங்க அப்டின்னா 16 லட்சம் தான். அரவுண்ட் 16 லேக்ஸ் வந்து இருக்காங்க. சோ 2020 ஒப்பிடும்போது 2021 கிட்டத்தட்ட 19% வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியா காசநோய் அறிக்கை 2022. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான். சோ பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான்ங்கிறது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2022. இது யார் பண்ணிருக்கா அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க தான் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியால டிபிய வந்து ஒழிக்கணும். எப்பக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபி எலிமினேஷன் பை 2025. ஓகேங்களா? சோ இதனால இந்தியால டிபியோட டிபிய வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து 2025க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான். இது லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா, நம்மளோட பிரசிடென்ட் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாரி டிபியோட டெத் ரேட் இருக்கு இல்லைங்களா? டிபியால இறக்குறாங்க இல்லையா? அதையும் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. சோ பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் வந்து 2022 2025க்குள்ள வந்து டிபிய ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா,
தமிழ்நாடு aims to become டிபி ஃப்ரீ ஸ்டேட் இன் 2025. தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு முன்னாடியே தட் இஸ் அவங்க இது பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து காசநோய் இல்லா மாநிலமாக 2025க்குள் உருவாக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு பிகம்ஸ் த எய்ம்ஸ் டு பிகம் டிபி ஃப்ரீ ஸ்டேட் இன் 2025. ஓகேங்களா? இந்த இனிஷியேட்டிவ் தொடர்ந்து டிபி ஃப்ரீ தமிழ்நாடு 2025 இதுக்கு கீழ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு 23 வேன்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே மிஷின்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட அதோட காஸ்ட் வந்து 10.65 crore அப்படின்னு சொல்றாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும். இதுல வந்து ஆல்ரெடி வந்து 14 வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணிருக்கிறது வந்து 23 வேன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி 14 வெஹிக்கிள்ஸ் அதாவது வேன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிபி ஃப்ரீ தமிழ்நாடு 2025ல டிஜிட்டல் எக்ஸ்ரே மிஷின்ஸ் வந்து அந்த வேன்ல இருக்கும். சோ ஈஸியா வந்து அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறத டயக்னோஸ் பண்ணலாம். என்ன ஏதுங்கிறது உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, டிஎன் கெட். டிஎன் கெட்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். ஓகேங்களா? சோ தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். இதோட மீனிங் என்னன்னா, டிபி டெத் ஃப்ரீ ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. டிபி டெத் ஃப்ரீ ப்ராஜெக்ட். அதாவது டிபியால பாதிக்கக்கூடியவங்க யாருமே அந்த தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். சோ டிபியால டெத் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல. சோ அந்த அதுக்காக தான் இந்த தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம்ங்கிறது கொண்டு வந்தது. தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. The state of Tamil Nadu in India has successfully reduced early tuberculosis death. ஆரம்பத்திலேயே டிபியால இறந்து போறாங்க இல்லையா? அந்த டெத் ரேட்ட வந்து கம்மி பண்ணிருக்காங்களாம். என்ன இனிஷியேட்டிவ் மூலியமானா, தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் இந்த டிஎன் கிட் இந்த திட்டத்தின் மூலியமா ஏர்லி டிபி டெத் ரேட் வந்து தமிழ்நாடு வந்து கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 2022 ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இம்ப்ளிமெண்டட் ஓவர் 2500 பப்ளிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இன் 30 டிஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட 30 மாவட்டங்கள்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 2500 பொது சுகாதார மையங்கள்ல வந்து இத லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபி கேர் இட் யுட்டிலைசஸ் a differentiated TB care approach, assessing whether a patient needs ambulatory care or admission to a healthcare facility at the time of diagnosis. அதாவது ஒவ்வொரு டிபி பேஷண்ட்ஸும் வந்து தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இவர கியூர் பண்ற மாரி இருக்கணும். ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் என்னமோ அத எடுக்கணும். இல்ல இவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் வந்து இவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து இவங்க பார்த்துக்கணும். இல்ல இவங்க வீட்ல இருந்தும் பார்த்துக்கலாம். அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அட் த டைம் ஆஃப் ஏர்லி டயக்னோசிஸ் அதாவது அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ டிஃபரன்ஷியேட்டட் டிபி கேர் அப்ரோச் வந்து எந்தெந்த டிபி பேஷண்ட்ஸ் எப்படி பாதிச்சிருக்காங்களோ அவங்கள பொறுத்து வந்து அது மாறுபாடுதல் இருக்கும். ஓகேங்களா? இட் யுட்டிலைசஸ் a differentiated TB care approach assessing whether a patient needs ambulatory care or admission to a healthcare facility at the time of diagnosis. இந்த தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் மூலியமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதனால this approach has helped reduce early TB death. ஆரம்பத்திலேயே டிபியால டெத் ஆகுறாங்க இல்லையா? அந்த early TB death rate வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, ஏப்ரல் 2022 கம்பேர் பண்றப்போ டிசம்பர் 2022ல வந்து கம்மி ஆயிருக்கு. ஏப்ரல் 2022ல 600 தான் டிபி டெத் ரேட் இருந்தது வந்து டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா 350 இருக்கு. ஓகேங்களா? சோ ஏப்ரல்ல கம்பேர் பண்றப்போ டிசம்பர்ல வந்து கம்மியா தான் இருக்கு. ஏர்லி டிபி டெத் ரேட் ஏப்ரல்ல வந்து 600 இருந்தது. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 350. ஓகேங்களா? இதுதான் தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். இதெல்லாம் வந்து முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம். ஓகேங்க. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, குளோபல் எஃபெக்ட் உலகளாவிய என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, WHO உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லைங்களா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்துன்னா, குளோபல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட், ட்ரீட் ஆல், எண்ட் டிபி. சோ கண்டுபிடிக்கணும். டிபி பேஷண்ட்ஸ கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, டிபிய வந்து எண்ட் பண்ணணும். சோ ஃபைண்ட், ட்ரீட் ஆல், எண்ட் டிபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? யாரோட லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, குளோபல் ஃபண்ட் அண்ட் ஸ்டார்ட் டிபி பார்ட்னர்ஷிப். யாரு சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம். ஓகேங்களா? இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னன்னா, வாட் டிபி அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது பார்த்தோம். சோ டிபியோட என்ன டிபி எதனால வருது? சோ அந்த பேக்ரவுண்ட் பார்த்துட்டு, இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா?
சோ அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து இப்போ ரீசெண்டா இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல டிபியோட ரிப்போர்ட், WHO ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட். சோ தேங்க்யூங்க. சோ அன்அகாடமில என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா unacademy.com நித்யதர்ஷினி சேர்ந்து -2807 இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க. தேங்க்யூ.